இது ஒனி நியூஸின் ஐரோப்பிய செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்பு செய்திகள். நாடு கடத்தப்பட்டால் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படலாம் என பிரித்தானியாவிலேயே தங்கியுள்ள தமிழர். குடியுரிமை விதிகளில் ஏற்பட்ட புதிய மாற்றம், அதிர்ச்சியில் அகதிகள் மற்றும் புதிய குடியேறிகள். பிரான்சில் மாணவர்களின் பாடசாலை பைகளை சோதிக்க பிரான்ஸ் போலீசாருக்கு அனுமதி. பிரான்சில் மொழி கட்டுப்பாடு விதிகளால் குடியிருப்பதற்கும் வேலை செய்வதற்கும் அதிக கட்டுப்பாடுகள். ஜெர்மனியில் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தல் குறித்து புலம்பெயர்ந்தோர்களிடையே பெரும் அச்சம். தொடர்வன விரிவான செய்திகள். சிறார் துஷ்பிரயோக வழக்கில் சிக்கிய தமிழர் ஒருவர் நாடு கடத்தப்படுவதால் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படலாம் என குறிப்பிட்டு கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பிரித்தானியாவிலேயே தங்கியுள்ளார். நாடு கடத்தப்படுவது அவரது மனித உரிமைகளை மீறுவதாக இருந்தால் உடன்பட முடியாது என நீதிபதிகள் மறுத்துள்ளதும் ஒரு காரணமாக கூறப்படுகிறது. குறித்த நபர் 3 சிறார்களை துஷ்பிரயோகம் செய்த வழக்கில் கடந்த 2012இல் சிறை தண்டனை பெற்றுள்ள அந்த நபர் சமூகத்திற்கு ஆபத்தானவர் என்றும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார். அப்போதிருந்து அவர் பிரித்தானியாவில் தங்குவதற்காக நீண்ட காலமாக புகலிடம் கோரி போராடி வருகிறார். மட்டுமின்றி தான் தன்பாலின ஈர்ப்பாளர் என்பதால் இலங்கைக்கு திரும்பினால் தனது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்றும் கூறி வருகிறார். அது மட்டுமின்றி நாடு கடத்தப்படுவதன் மூலம் 50 வயதாகும் அந்த நபரின் மனித உரிமைகள் மீறப்படுமா என்று மூத்த நீதிபதிகள் விவாதிக்கும் அளவுக்கு இந்த வழக்கு வெவ்வேறு நீதிமன்றங்களுக்கு இடையே முன்னெடுக்கப்பட்டது. இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் பிறந்த இந்த நபர் 2008ஆம் ஆண்டு மாணவர் விசாவில் பிரித்தானியா வந்துள்ளார். லண்டனின் ரீடிங் கல்லூரியில் ஃபேஷன் டிசைன் மற்றும் மார்க்கெட்டிங் படிப்பில் 3 ஆண்டுகள் பயின்றுள்ளார். இந்நிலையில் 2011ஆம் ஆண்டு சிறார் துஷ்பிரயோக வழக்கில் சிக்கி கைதாகியுள்ளார். 2012 பிப்ரவரி மாதம் 4 ஆண்டுகள் சிறை தண்டனைக்கும் விதிக்கப்பட்டுள்ளார். ஆனால் தண்டனைக்கு பிறகு நாடு கடத்தவும் உத்தரவாகியுள்ளது. ஆனால் 2012இல் தாம் ஒரு தன்பால் ஈர்ப்பாளர் என குறிப்பிட்டு நாடு கடத்துவதிலிருந்து விலக்கு கோரியதுடன் புகலிடம் கோரியுள்ளார். 2012 ஜூன் மாதம் குறித்த நபருக்கு சாதகமாக தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் பிரித்தானியாவின் பல்வேறு நீதிமன்றங்களில் அவரை நாடு கடத்துவது சட்டபூர்வமானதா என்பது குறித்து நீதிபதிகள் மாறுபட்ட முடிவுகளை எட்டியுள்ளனர். 2023இல் நீதிபதி ஒருவர் குறித்த நபருக்கு ஆதரவாக தீர்ப்பளித்து அவரை நாடு கடத்துவது அவரது மனித உரிமைகளை மீறும் செயல் என்று கூறினார். ஆனால் அந்த முடிவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்விவகார அமைச்சகத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது. தற்போது இந்த வழக்கு தொடர்பில் மேல் தீர்ப்பாயத்தில் ஒரு புதிய விசாரணை நடைபெறும் என்றே தகவல் வெளியாகியுள்ளது. பிரித்தானியாவில் குடியுரிமை விதிகளில் ஏற்பட்ட புதிய மாற்றம் அகதிகள் மற்றும் குடியேறிகளுக்கு பெரும் அதிர்ச்சியாக மாறியுள்ளது. புதிய விதிப்படி 2025 பிப்ரவரி 10 முதல் சட்டவிரோதமாக நாட்டிற்குள் நுழைந்த எந்தவருக்கும் குடியுரிமை வழங்கப்பட முடியாது. அவர்களது நிலைமை எவ்வளவு காலமாக இருந்தாலும் கூட அது பொருந்தும். இதன் விளைவாக பலரின் குடியுரிமை கோரிக்கை நிராகரிக்கப்பட உள்ளது. இந்த விதியை எதிர்த்து 21 வயதான ஆப்கன் அகதி ஒருவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இவர் 14 வயதில் தாலிபான்களிடமிருந்து தப்பித்து லொரியில் பிரித்தானியாவுக்குள் கடத்தப்பட்டார். அவர் அகதி நிலை பெற்று நாட்டில் நிரந்தரமாக தங்க அனுமதியுடன் வாழ்ந்து வந்தார். 2025 மார்ச் மாதம் குடியுரிமை கோரி விண்ணப்பிக்க இருந்த அவருக்கு இந்த புதிய விதி பெரும் பின்னடைவாக அமைந்துள்ளது. இத்தனை ஆண்டுகளாக எதிர்பார்த்த குடியுரிமையை பெற முடியாமல் போகும் நிலை ஏற்பட்டதால் இந்த விதியின் நேர்மறை மற்றும் எதிர்மறை விளைவுகளை கண்காணிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் நீதிமன்றத்தை நாடியுள்ளார். அவரைப் போல் பிரித்தானியாவில் தங்கியிருக்கும் பல்லாயிரக்கணக்கான அகதிகள் மற்றும் குடியேறிகள் இந்த புதிய விதியால் பாதிக்கப்படலாம். இந்த வழக்கு எதிர்காலத்தில் அகதிகள் மற்றும் குடியேற்றக் கொள்கையில் மிக முக்கியமான தீர்ப்பாக அமையக்கூடும் என்பதால் அரசியல் மற்றும் சட்ட ரீதியாக இது பெரிய விவாதத்திற்கு இடமளிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் பாடசாலைகளில் மாணவர்களின் பைகளை சோதனை செய்ய போலீசார் நியமிக்கப்படவுள்ளனர். பிரான்சில் பாடசாலைகளில் ஆயுதங்கள் மற்றும் கத்திகளை கொண்டு செல்லும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதைத் தொடர்ந்து போலீசார் எதிர்பாராத பை சோதனைகளை நடத்தும் புதிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சோதனைகள் வரும் வசந்த காலத்திலிருந்து தொடங்கும் என்று கல்வி அமைச்சர் எலிசபெத் போர்ன் அறிவித்துள்ளார். பாடசாலை அதிகாரிகள் அல்லது ஆசிரியர்கள் மாணவர்களின் பைகளை சோதிக்க அனுமதியில்லை. எனவே இந்த நடவடிக்கையை போலீசார் மேற்கொள்வார்கள்.
பாடசாலை வளாகத்திலும் சுற்றுவட்டாரத்திலும் போலீசார் மாணவர்களின் பைகளை சோதித்து எவராவது ஆயுதங்களை எடுத்து வருகிறார்களா என்பதை கண்காணிப்பார்கள். மேலும் மாணவர் ஒருவரிடம் கத்தி போன்ற ஆயுதம் கண்டுபிடிக்கப்பட்டால் அவர் தண்டனை குழுவின் முன் நிறுத்தப்படுவார். மேலும் சட்ட அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவிக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். தற்போது இது பாடசாலை தலைமை ஆசிரியரின் விருப்பத்திற்கேற்ப நடைபெறுகிறது. சமீபத்தில் பாரிஸின் பன் ஏ பகுதியில் 17 வயது மாணவர் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்டு கடுமையாக காயமடைந்தார். மேலும் பிரதான குற்றச் செயல்கள் நடைபெறும் செயின்ட் டெனிஸ் பகுதியில் 20 பள்ளிகளில் 100 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பிரான்ஸ் புதிதாக அறிமுகம் செய்துள்ள குடியிருப்பு விதிகள் பல்வேறு புலம்பெயர்ந்தோருக்கு பெரிய சிக்கலாக மாறியுள்ளது. புதிய மொழி கட்டுப்பாட்டு விதிகளின்படி பிரான்சில் குடியிருப்பதற்கும் வேலை செய்வதற்கும் எதிர்காலத்தில் அதிக கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட உள்ளன. பிரான்ஸ் உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட தகவலின்படி இதன் மூலம் 60,000 புலம்பெயர்ந்தோர் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இந்த விதிகள் அமலுக்கு வந்தால் 20,000 பேர் தங்களின் குடியிருப்பு அனுமதியை இழக்க நேரிடலாம். மேலும் 40,000 பேரின் குடியிருப்பு அட்டை கோரிக்கைகள் நிராகரிக்கப்படலாம். குறிப்பாக 2 முதல் 4 ஆண்டுகளுக்கான குடியிருப்பு அட்டையை பெற விரும்புவோர் குறைந்தபட்சம் நடுநிலைப்பள்ளி அளவிற்கு பிரெஞ்சு மொழியை பேசும் திறன் கொண்டிருக்க வேண்டும். அதே நேரத்தில் 10 வருட குடியிருப்பு அட்டை பெற விரும்புவோர் உயர்நிலைப்பள்ளி மட்டத்தில் பிரெஞ்சு மொழியை சரளமாக பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதைவிடவும் அதிக நிலையை பிரான்ஸ் குடியுரிமைக்கு விண்ணப்பிப்போருக்கு தேவைப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. அதாவது அவர்கள் பல்கலைக்கழகம் மட்டத்தில் பிரெஞ்சு மொழியை சரளமாக பேசும் திறன் கொண்டிருக்க வேண்டும். இந்த மாற்றம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றாலும் இது அமலுக்கு வந்தால் புலம்பெயர்ந்தவர்களுக்கு பெரிய சவாலாக இருக்கும். குறிப்பாக புதிதாக பிரான்சுக்கு குடியேறியவர்களும் நீண்ட காலமாக பிரான்சில் வசித்து வரும் புலம்பெயர்ந்தவர்களும் பிரெஞ்சு மொழி திறமையின்மையால் தங்களின் குடியிருப்பு அனுமதி மற்றும் வேலை வாய்ப்புகளை இழக்கும் அபாயம் உள்ளது. இந்த விதிகளால் பிரான்சில் வாழும் ஏராளமான புலம்பெயர்ந்தோர் எதிர்கொள்ளும் சிரமங்கள் மேலும் அதிகரிக்கலாம் என்று சமூக அமைப்புகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. ஜேர்மனியில் இந்த பிப்ரவரி 23ஆம் தேதி நடைபெற இருக்கும் பொதுத் தேர்தல் புலம்பெயர்ந்தோர்களிடையே பெரும் அச்சத்தையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. சமீப காலமாக புலம்பெயர்தல் எதிர்ப்பு கொள்கைகளை முன்வைக்கும் வலதுசாரி கட்சி EFD வேகமாக முன்னேறி வரும் நிலையில் குறிப்பாக ஆசிய புலம்பெயர்ந்தோர் இந்த தேர்தல் முடிவுகள் தங்களின் எதிர்காலத்துக்கு எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதில் பெரும் கவலை கொண்டுள்ளனர். ஜேர்மனியின் பிரபல ஊடகம் ஒன்று புலம்பெயர்ந்தோர்களிடையே EFD கட்சியின் ஆதிக்கம் பற்றிய அபிப்பிராயங்களை அறிய பேட்டிகள் நடத்தியது. தென் கொரிய மாணவி மிஜோங் வு AFD வெற்றி பெற்றால் வெளிநாட்டவர்களுக்கு எதிரான வெறுப்புணர்வு அதிகரிக்கும் என்ற அச்சத்தில் இருப்பதாக கூறுகிறார். அப்படி ஏற்பட்டால் நாட்டை விட்டு வெளியேறும் நிலை கூட உருவாகலாம் என அவர் தெரிவிக்கிறார். இந்தியாவிலிருந்து சமீபத்தில் ஜேர்மனிக்கு குடிபெயர்ந்த ஹர்ஷினியும் AFD கட்சியின் தீவிர கொள்கைகள் அவருக்கு அச்சமளிக்கின்றன என்று கூறுகிறார். ஆப்கன் நாட்டைச் சேர்ந்த ஷாசதா கான் AFD வெற்றி பெற்றால் அது குறிப்பாக இஸ்லாமிய புலம்பெயர்ந்தோருக்கு எதிரான நடவடிக்கைகளை தூண்டுவதாக அமையக்கூடும் என கருதுகிறார். ஐரோப்பிய புலம்பெயர்ந்தோர் உடலமைப்பில் வெள்ளை நிறத்தினராக இருப்பதால் ஆசிய புலம்பெயர்ந்தோரை விட அவர்கள் முன்னுரிமை பெறுவார்கள் எனவும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். இலங்கையைச் சேர்ந்த சங்கர் AFD முன்னேற்றம் புலம்பெயர்ந்தோரின் நிலையை மேலும் மோசமாக்கக்கூடும் என்பதில் அச்சம் தெரிவித்தார். கடந்த காலத்தில் புலம்பெயர்ந்தோருக்கு ஜேர்மனி திறந்த மைண்டட் நாடாக இருந்தது. ஆனால் தற்போது AFD கட்சியின் வளர்ச்சி அந்த சூழ்நிலையை மாற்றிவிடக்கூடும் என அவர் கவலை வெளியிட்டார். ஆக ஜேர்மனியில் நடைபெற இருக்கும் தேர்தல் நாட்டின் புலம்பெயர்ந்த சமூகத்துக்கு எந்த வகையில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதற்காக பெரும் எதிர்பார்ப்பையும் அச்சத்தையும் உருவாக்கியுள்ளது. பலர் தேர்தல் முடிவுகள் நடுநிலைமையாக அமைய வேண்டும் என்றும் முற்போக்குச் சிந்தனை கொண்ட இளைய தலைமுறை அதற்காக வாக்களிக்கும் என்பதற்கான நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.